உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பழங்கால அரண்மனையில் தங்க புதையல் இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்காக நிலத்தை தோண்டும் பணியை தொல்பொருள் ஆராய்ச்சித் துறையினர் துவங்கியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னவோ மாவட்டத்தை 19ஆம் நூற்றாண்டில் ராஜா ராவ்ராம் பாக்சிங் என்ற மன்னர் ஆண்டார். அவரது கோட்டை மற்றும் அரண்மனை அமைந்திருந்த தாண்டியா கேரா கிராமத்தில் 1000 டன் தங்கம் புதைத்து வைக்கப்பட்டிருப்பதாக துறவி சோபன் சர்க்கார் என்பவர் தனது கனவில் வந்து மன்னர் ராஜா ராவ் ராம்பக் சிங் கூறியதாக தெரிவித்தார். அதோடு நாட்டின் நிதி நெருக்கடி தீர தங்க புதையலை தோண்டி எடுத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ரிசர்வ் வங்கிக்கு துறவி சோபன் சர்க்கார் கடிதம் அனுப்பி வைத்தார். அதைத் தொடர்ந்து தாண்டியா கேரா கிராமத்தில் தொல்பொருள் துறையினர் நடத்திய ஆரம்ப கட்ட ஆய்வில் அரண்மனை அமைந்துள்ள பகுதியில் ஏதோ உலோகங்கள் புதைந்து கிடப்பது உறுதியானது. பாழடைந்த கோட்டை மற்றும் அதன் அருகிலுள்ள 100 சதுர மீட்டர் பகுதியை தோண்டி பார்க்க தொல்பொருள் ஆராய்ச்சித் துறையினர் முடிவு செய்தனர். அதன்படி வெள்ளியன்று தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை அதிகாரிகள் அரண்மனை பகுதியில் தோண்டும் பணியை துவங்கியுள்ளனர். உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாண்டியா கேரா கிராமத்தில் புதையல் கண்டெடுக்கும் பணி துவங்கியுள்ளதை முன்னிட்டு 144 தடை உத்தரவை உன்னவோ மாவட்ட கலெக்டர் விஜய் கிரண் ஆனந்த் பிறப்பித்துள்ளார். இதனிடையே புதையல் தோண்டும் பணியை உச்சநீதிமன்றத்தின் நேரடி மேற்பார்வையின் கீழ் நடத்த வலியுறுத்தி வக்கீல் ML சர்மா என்பவர் தொடர்ந்த பொதுநலன் மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ள தலைமை நீதிபதி பி சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் அடுத்த வாரத்திலிருந்து விசாரணையை துவங்கவிருப்பதாக அறிவித்துள்ளது.